முக்கியமாட்டு ககன்யான் ஒர்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ககன்யான் திட்டம்னா உங்களுக்கு தெரியும், இந்தியர்களை இந்திய ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்பி சேஃபாக திருப்பி வரக்கூடிய திட்டம். இது 2018 ஆகஸ்ட் 15 நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அனௌன்ஸ் பண்ண திட்டமாகும். நிறைய அதில் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் டிசம்பரில் வந்து முதல் ஆள் இல்லாத விண் ஏவூர்தி அனுப்புறதுக்கு திட்டம் போட்டிருக்கோம். அந்த விண் ஏவூர்தியில் ஒரு ஆஃப் ஹியூமனாய்ட் பயோமித்ராங்கக்கூடிய ஒரு எந்திர மனிதர் நாங்கள் அனுப்ப போகிறோம். அது மோஸ்ட்லி டிசம்பர் எண்டில் நடக்கும். சந்திரயான் 4 இந்த இது சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு 2 ஆள் இல்லாமல் 2 ராக்கெட் அனுப்பிக்கிட்டு 2027 மார்ச் வந்து நாங்கள் வந்து ஆள் அனுப்புவதாட்டு திட்டம் போட்டோம். ககன்யான் அது எப்போ கூடிய வேலை முடிக்கிற பிளான் இருக்குல்ல, அந்த ஃபிக்ஸ் அதான் 2 ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸட். ஏன்னா நிறைய வேலை இருக்குது. கிட்டத்தட்ட 1000க்கு மேலே இப்போ சோதனைகள் செய்யணும். அதில் வந்து ஒரு 80 to 85% இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் பண்ணணும். இது ஒரு பயங்கர ஒர்க்கு. ஏன்னா ராக்கெட்டை டெவலப் பண்ணணும், ஆட்களை கொண்டு போய் அந்த மாடியூல் அது டெவலப் பண்ணணும். ஆட்கள் உள்ளே இருக்குன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த யூனிட்டை டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ராக்கெட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஆட்களை சேவ் பண்ணக்கூடிய, விண் வீரர்களை சேவ் பண்ணக்கூடிய க்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம், அந்த சிஸ்டம் டெவலப் பண்ணணும். அதே மாதிரி ராக்கெட் வந்து ஆட்களை வந்து விண்வெளி வீரர்களை 170 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போவோம். அங்கேருந்து 400 கிலோமீட்டரில் கொண்டு போய் அங்கே சேஃபாக வைக்கக்கூடிய நிறையா எந்திரங்களும் அதுக்குள்ள கருவிகள்லாம் டெவலப் பண்ணணும். அதே மாதிரி திருப்பி வரும்போது 9 பேரச்சூட் வேணும். 9 பேரச்சூட் மூலம் தான் கடைசியில் வந்து கடலில் வந்து ஸ்பிளாஷ் டவுன் ஆகும். அதுக்குள்ள சோதனைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால் இது ஒரு நேஷனல் லெவல் திட்டமாகும். ISRO மட்டும் கிடையாது, DRDO, ஏர்ஃபோர்ஸ், அதே மாதிரி நம்ம நேவி, நிறையா இன்ஸ்டியூஷன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லாம் சேர்ந்தாகவும் செய்யக்கூடிய ஒரு திட்டம். இது நிறைய ஒர்க் உண்டு. அதில் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 85% இதுவரை முடிச்சிருக்கோம். அதனால் 2027 தொடக்கத்தில் வந்து நாங்கள் வந்து ஆள் அனுப்புவதாட்டு திட்டம் பண்ணுறோம். மாணவர்களுக்கான பயிற்சிகள் அப்படிங்கிறதுக்கு நம்ம பர்டிகுலராக லொக்கேஷன்ஸ் ரெடி பண்ணணும் சார். அது எங்கே என்ன மாதிரி அது எல்லாம் டிசைட் பண்ணியாச்சு. இது அப்ராப்ரியேட் டைமில் சொல்லுங்கள். இப்போ இருக்க மாணவர்கிட்ட இந்த விண்வெளி சார்ந்த ஆர்வமும் படிப்பு எந்த அளவுக்கு இருக்குது? கல்லூரி மாணவர்களாகட்டும் பள்ளி மாணவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1962 நம்ம இந்த திட்டம் ஆரம்பித்தோம். இந்திய விண்வெளி திட்டம் ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் 9 இடத்துல நம்ம வந்து நம்பர் 1வது பொசிஷனில் இருக்கும். இப்போ சந்திரயான் 3 பார்த்திங்கன்னா, சந்திரயான் 3 வந்து நிலாவின் தென் திரவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு இந்திய நாடாகும். அது மாதிரி சந்திரயான் 1 வந்து நிலாவில் வந்து தண்ணீர் கண்ணி கண்டுபிடிச்ச நாடும் நம்ம நாடு. அது மாதிரி நிலாவில் இருக்கக்கூடிய கேமரா இருக்குது பார்த்திங்கன்னா, கேமராவில் பெஸ்ட்டு கேமரா யாருக்குன்னா இந்தியர்களுடைய நம்ம நாட்டில் உள்ள கேமராவாகும். அதே மாதிரி மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் என்று செவ்வாய்க்கு அனுப்புனதில் அந்த திட்டத்துலேயும் முதல்ல வெற்றி அடைஞ்ச நாடு இந்திய நாடாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ராக்கெட்டில் வந்து முத ராக்கெட்டில் வந்து செயற்கைக்கோள் அனுப்புனது ரஷ்யா. ஸ்புட்னிக் அனுப்புனாங்க 1957. அவங்க வந்து ஒரு ராக்கெட்டில் 37 செயற்கைக்கோள் அனுப்பியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 100 செயற்கைக்கோள் அனுப்பணும் திட்டம் போட்டு முதல்ல 100க்கு மேலே 104 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாட்டு ஒரே ராக்கெட்டில் அனுப்பிய நாடு நம்ம பாரத தேசமாகும். அதே மாதிரி ராக்கெட் என்ஜின் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா உலகத்தில் 3 சாதனைகள் செய்திருக்கோம். கிரையோஜெனிக் ராக்கெட் என்ஜின், இதே மாதிரி நிறையா உலக சாதனைகள்லாம் செய்யிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அது வெற்றி அடைஞ்சு, அதே மாதிரி சூரியனை படிக்கிறதுக்கு ஒரு செயற்கைக்கோள் ஆதித்யா இல்லை ஒன்று அனுப்பியிருக்கோம். இதே மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மாணவர்கள் எல்லாம் நம்மளை பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த நம்ம நாட்டுக்கு பார்த்திங்கன்னா பாமர மக்களுக்கு கிட்டத்தட்ட 55 அப்ளிகேஷன்ஸ் ஸ்பேஸ் மூலம் நாங்கள் செய்யிட்டுருக்கோம் பாமர மக்களுக்கு. அதனால மாணவர்கள்லாம் இதை பார்த்துட்டுருக்கனால அவங்க வந்து ரொம்ப இதில் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு துறையாகும் விண்வெளி துறைங்கிறது. நம்ம பாரத பிரதமரை சொல்லுவாங்க, இந்த விண்வெளிக்கும் தேர் ஷுட் நாட் பி எனி ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்பேஸ் அண்ட் காமன் மேன் ஆஃப் த கண்ட்ரி அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தான் நாங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு, அதனால் மாணவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு துறையாகும் இந்த துறை. ஸோ இப்போ ஏஐ டெக்னாலஜி அந்த பயன்பாடு விண்வெளி துறையில் எப்படி இருக்குது? இது வந்து ஏஐ டெக்னாலஜி இப்போ எல்லா இடத்துலையுமே வந்துட்டுருக்கு. விண்வெளி துறையிலையும் நிறையா வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா நாங்கள் அந்த முதல் வந்து ஆள் இல்லாத அனுப்புறதில் வந்து அனுப்பக்கூடிய அந்த பயோமித்ராவே ஏஐ லிங்க்டு டெக்னாலஜி தான். அதே மாதிரி சந்திரயான் 4 போய் நிலாவில் இறங்கி சாம்பிள் எடுத்துகிட்டு வரோம். அது அங்கேயும் நிறையா யூஸ் பண்ண போகிறோம். ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐ தான் இப்போ கரண்ட் டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் நிறைய யூஸ் ஆகிட்டு.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.